கைத்தட்டி மற்றவரை பாராட்டுவது என்பது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா யார் ஒருவர் மற்றவரை பாராட்டுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். இயற்பகை நாயனார்ன்றவர் அவர் என்ன தொண்டு செஞ்சார்னா, சிவனடியார் யார் தங்கிட்ட இருக்கிற பொருள் எது கேட்டாலும் கொடுத்துருவார். அதுதான் அவருடைய பணி. சிவபெருமானே அடியவராக வந்தார். அடியவராக என்ன பண்ணிட்டார், இவர்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பொருள் எனக்கு ஒன்று வேணும்னாரு. உடனே இயற்பகை நாயனார் என்ன வேணும் கேளுங்க, கொடுக்குறேன், அதுதான் என்னுடைய சேவையே அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, உன் மனைவியே என் கூட அனுப்பிச்சிருன்னாரு. அந்த இயற்கைக்கு புறம்பாக செய்ததால் இயற்பகை நாயனார். சார் அறவர் உருக்கமாக பேசுறேன். இறங்குற படிக்கட்டுக்கிட்டே ஒருத்தர் நிற்கிறான். இப்போ வருவாரா அப்படின்னா, யாருன்னு, சிவபெருமான். என்னை கேட்க சொல்லு சார், மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறேன், சொல்ல தாங்க முடியல. இதையா நீ அறவர் பேசின்னு இருக்கிறேன்னா முடிஞ்சு வச்சு. தமிழ்நாட்டில் யாராவது வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கை தட்டிட்டிங்கன்னா அதையே நாங்கள் வணக்கம்னு எடுத்துப்போம். இல்லை, இதுலேயே பாதி பேர் தான் தட்டியிருக்கீங்க. மீதி பேர் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பேசுங்க, தட்டுறதா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறீங்க. கை தட்டுறதுன்றது வெறும் பாராட்டுக்காக அல்ல. ரெண்டு விஷயம் அதில் இருக்கு. ஒன்று கைத்தட்டி மற்றவரை பாராட்டுவது என்பது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா யார் ஒருவர் மற்றவரை பாராட்டுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். பாராட்டணும். ரெண்டாவது, ஒரு மருத்துவ ஆய்வு சொல்லியிருக்கு, அடிக்கடி கை தட்டினா உடம்புக்கு ஆரோக்கியம்னு சொல்லியிருக்கு. எப்படின்னா, நீங்கள் கை தட்டும் போது இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு செல்லெல்லாம் சீக்கிரமாக வளர்ச்சி அடையும். அப்போ செல்லெல்லாம் சீக்கிரம் வளர்ச்சி அடையுதுன்னா அதனால் என்ன பயன்னா, உங்கள் ஆயுசில் 10 வருஷம் கூடும். அதனால் யார் யாருக்கு 10 வருஷம் கூடணும் ஆயுசுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கை தட்டுங்க. இல்லை சார், இருக்கிற பிரச்சனையில் இதுவே போதும்னா விட்டுருங்க. அந்த ஆய்வு இன்னொன்று சொல்லியிருக்கான் சார், அது பெண்களுக்கு சொல்லியிருக்கான். அடிக்கடி கை தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாது நீளமாக வளரும்னு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இது. எனக்கு நான் ஒரு அரைவருக்கு முன்னால் வந்தேன், இங்கே யாருமே இல்லை. அப்போ நண்பர் முருகனை கேட்டேன், யாராவது வருவாங்களான்னு. 7 மணி ஆகட்டும் சார் பாருங்கள் அப்படின்னாங்க. ஒரு ஆலய நிகழ்ச்சி, ஒரு சாலையில் இத்தனை பெரிய கூட்டம் சென்னையில் இங்கே தான் நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போல்லாம் கூட்டம் வர்றதில்லை. அதுவும் பக்தி இலக்கியம்னா சுத்தம். வந்தாலும் ஒரு 20-30 பேர் தான் வராங்க. அதுவும் எல்லாம் சீனியர் சிட்டிசன், எல்லாம் 60+. காது கேட்கலன்னு முன் வரிசையில் உட்காந்துக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இதில் கவனிக்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது. சார், ஒரு இடத்துல நான் 1 ஹவர் பேசினேன் சார். பேசி முடிச்சுட்டு இறங்கிட்டேன். கூட்டம் முடிஞ்சிச்சு. ஆடியன்ஸ் நிறைய பேர் எழுந்து கிளம்பிட்டாங்க. ஒரே ஒரு பெரியவர் மட்டும் உட்காந்துருந்தார் முன்னால், எழுந்துக்கவே இல்லை. எனக்கு ஆச்சரியம், என்ன இவர் மட்டும் உட்காந்துருக்காரு, முடிஞ்சிட்டோமே நம்ம தான்ட்டு கிட்ட போயிட்டு, ஐயா விழா முடிஞ்சிடுச்சு ஐயா அப்படின்னு. எது பேசுறதா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுப்பா அப்படின்னாரு. அப்புறம் அப்படி போய் பேசணும். ஐயா விழா முடிஞ்சிடுச்சுன்னு. முடிஞ்சிச்சா அப்படின்னாரு. சார் உட்காந்து பார்த்துருந்தார் சார். முடிஞ்சிச்சா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா, நான் தான் பேசுகிறேன். முடிச்சியா இதுக்குள்ள நீ அப்படின்னாரு. ஏன் இல்லைப்பா, என் மருமக ஷாப்பிங் முடிச்சு என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு, தமிழ் மீட்டிங் நடக்குது, எப்படி 4 ஹவர் நடக்கும், நான் அதுக்குள்ளே ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நீ நான் இதுக்குள்ளே முடிச்சுட்டேன். நான் சொன்னேன், ஐயா நான் பேசுறது உங்கள் மருமக ஷாப்பிங் போகிறதுக்காக இல்லை, முடிச்சுட்டோன்னே. அப்புறம் நான் அவர் கூட உட்காந்துட்டு, சார் எக்கோ வருது, முதல்ல நல்லா இருந்தது. நான் அவர் கூட உட்காந்துட்டு அவங்க மருமக வர வரையும் வெயிட் பண்ணி, அப்புறம் அவங்க மருமக கிட்ட, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதம்மா, சில தமிழ் மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னா போயிட்டாங்க. இதில் என்ன விசேஷம்னா, வர்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் நம்மளை கவனிக்கிறாங்கன்றது முக்கியம். ரொம்ப இந்த ரசிகர் கூட்டம்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.
ஆனால் எத்தனை பேர் நம்ம சொல்கிறத சரியாக புரிஞ்சிக்கிறாங்கன்னு எல்லா இடத்துலையும் அப்படிதான் சார். ஒரு இடத்துல மயிலாப்பூரில் ஒரு சிவன் கோயிலில் என்ன நாயன்மார்கள் 4 பேர்னு பேச சொன்னாங்க. மறுபடியும் சுந்தரர், ஞானசம்பந்தர் வித்தியாசமாக பேசுவேன்னு விரல் மீண்ட நாயனார், எரிபத்த நாயனார், குங்குளிய கைல நாயனார், இயற்பகை நாயனார், ஒவ்வொரு நாயனாருக்கும் 1/2 hour பேசினேன். இதில் கடைசியாக இயற்பகை நாயனார்னு பேசினேன். இயற்பகை நாயனார்ன்றவர் அவர் என்ன தொண்டு செஞ்சார்னா, சிவனடியார் யார் தங்கிட்ட இருக்கிற பொருள் எது கேட்டாலும் கொடுத்துருவார். அதுதான் அவருடைய பணி. யார் கேட்டாலும் கொடுத்துருவார். அவரோட ஒரிஜினல் பேர் தெரியாது. சேக்கிழார் பெரிய புராணத்தில் அவரோட பேரையே எழுதலை. ஒரிஜினலாக அவருக்கு என்ன பேருன்னு எழுதலை. அவருக்கு கொடுத்த பட்டம் என்னன்னா இயற்பகை நாயனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கைக்கு புறம்பாக நடந்தவர் அப்படின்னு அர்த்தம். என்ன புறம்பாக நடந்தவர்? இவருடைய பக்தியை சோதனை செய்வதற்காக சிவபெருமானே அடியவராக வந்தார். அடியவராக என்ன பண்ணிட்டார், இவர்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பொருள் எனக்கு ஒன்று வேணும்னாரு. உடனே இயற்பகை நாயனார் என்ன வேணும் கேளுங்க, கொடுக்குறேன், அதுதான் என்னுடைய சேவையே அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, உன் மனைவியே என் கூட அனுப்பிச்சிருன்னாரு. அதாவது ஒரு ஆண்மகன் கொடுக்க முடியாதது, இயற்கைக்கு புறம்பானது. அவர் கொஞ்சம் கூட கலங்கலை. ரொம்ப நன்றி சாமி, மனைவியை கூட்டிட்டு போங்கன்னு. அந்த இயற்கைக்கு புறம்பாக செய்ததால் இயற்பகை நாயனார். சார் 1/2 hour உருக்கமாக பேசுறேன். இறங்குற படிக்கட்டுக்கிட்டே ஒருத்தர் நிற்கிறான். இப்போ வருவாரா அப்படின்னா, யாருன்னு? சிவபெருமான். என்னை கேட்க சொல்லு சார், மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறேன், சொல்ல தாங்க முடியல. இதையா நீ 1/2 hour பேசின்னு இருக்கிறேன்னா முடிஞ்சு வச்சு